கார்த்திகை தீபம் ஏற்றுவது பழமையான பழக்கம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. பழமையான பழக்கம்னா அதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்குறாங்க? ஒரு துண்டு சீட்டு கூட கிடையாது. அந்த சொன்னாங்க இந்த சர்வைக்கல் தூணுன்னு சின்ன பிள்ளைல மேல போய் விளாண்டுருக்கேன். அந்த தூணு காட்டுறாங்கல்ல, இல்ல 2 நாள் அங்க இருந்திருக்கேன். எங்க அம்மா வந்து என்னை வந்து அடிச்சிருக்கு. எங்க அப்பா வந்து தடுத்திருக்காரு. 2 நாள் எங்கடா போறேன்னா மசூதியில பிரியாணி சாப்பிட்டு அங்கேயே விளாண்டுருக்கேன். திரும்ப அளந்தா பல பிரச்சனைகள், பல கேஸ் திரும்ப இன்னொரு ரவுண்டு போகும். அதனால அளக்க முடியாது கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க, அதோட நிக்குது. இப்ப இப்படி இருக்கிற போது யாருக்கு அந்த இடம், அந்த தூண் இருக்கிற இடம் யாருக்கு சொந்தமான இடம் என்பது இதுவரை முடிவாகவில்லை. இதுல எப்படி ஒரு நீதிபதி கோயிலுக்கு சொந்தம் இவர் எப்படி முடிவு பண்ணுவாரு? சேவல் வெட்டுல சோறு ஆக்கி போடலையா? சோறாங்கிறதாண்டி வெட்டலடா, உனக்கு வியாதி குணமாகனு பள்ளிவாசலுக்கு நேர்ந்து வெட்டியிருக்கேன். எப்ப 7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப சொல்றாங்க வெட்டக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் அது எதுவும் நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுடைய நீதிமன்றத்திலே இந்த வழக்கில் பின்பற்றப்படவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இந்த வழக்கு நடந்து நோட்டீஸ் வருது. வழக்கு முதலாம் விசாரணைக்கு வரும்போதே நீதிபதி கேட்கிறாரு. அவர் தீர்ப்பு சொல்லும் போது அவர் செட்டப்ப பாத்திருக்கீங்களா? நெத்தி நிறைய பட்டை, நடுவுல குங்குமம் போட்டு சந்தனம். இந்த தீர்ப்பு எப்படி இருக்கும் விளங்க? நான் இன்னைக்கு மலையை ஆய்வு பண்ண போறேன். என் மனைவி முருக பக்தர், அவங்களையும் கூட்டி போனா இதெல்லாம் நீங்க ஊடகங்கள்ல பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், என் ஃபைட்டு உங்களோட வந்து தனிப்பட்ட முறையிலானது கிடையாது, உங்க ஐடியாலஜியோட தான் என் ஃபைட்டு அப்படின்னு நான் சொல்றேன். அதை கேட்டு ராஜனாருடைய உரை ஏதாவது நீங்க காத்திருப்பீங்க. தொடர்ச்சியா இந்த பிரச்சனைகள தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல நெருக்கடிகளுக்கு மத்தியில இந்த பணியை செய்து கொண்டிருந்தார். இது வந்து அவருக்கு இன்னும் புதிய வேலை இல்லை. ஸ்டெர்லைட் போராட்டமா இருக்கலாம், தாதுமணல் கொள்ளை போராட்டமா இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய மதுரை கிரானைட் பிரச்சனைகளா இருக்கலாம், இப்படி பல்வேறு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தலையிட்டு எந்த நெருக்கடியா இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு கள செயல்பாட்டாளர் அவர். இந்த திருப்பரங்குன்றத்தில் அவர் மட்டுமல்ல, ஒரு பெரிய கூட்டமைப்பு, மதுரை மதநடிக கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய உழைப்பை அளப்பரியலோட செய்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னோடியாக நின்று திரு வாஞ்சிநாதன் அவர்கள், மீதா பாண்டியன் அவர்கள், ஹென்றி ரிபின்ஸ் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாபர் மசூதியில் இப்படி ஒரு திட்டம் நிறைவேற்றப்படுகிற போது அங்க எதிர்ப்பு இயக்கங்கள் இருந்ததா என்பது தெரியவில்லை. ஆனால் மதுரையில் இந்த எதிர்ப்பு இயக்கத்தை வலுப்படுத்தியதுல மதுரை மதநடிக கூட்டமைப்பு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது. அதை கண்ணு கருத்துமாக இருந்து கொண்டு அந்த வேலையை செய்ததுல வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. அதற்காக அவருக்கு மரியாதை செய்ய திருப்பரங்குன்ற பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு ஆறுமுகம் அவர்களை மேடை காக்கிறேன். ஒரு 2 வார்த்தை தான். ஏன்னா அறிஞர்கள் மத்தியில, சட்ட வல்லுநர்கள் மத்தியில எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் எனக்கு 75 வயசா, 5 வயசுல எங்க அம்மா உச்சி பிள்ளையார் கோயில்ல கார்த்திகை தீபம் ஏத்துறதா என்னை எங்க வீட்டு மாடியில கூட்டிட்டு போய் காமிச்சு. இப்ப எனக்கு 75 வயசு. 70 வருஷமா அந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் ஏத்துறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஏத்துனாங்கன்னு அது முன்னோர்கள்ட்ட கேட்டதான் தெரியும். மொத்தத்தில் இது என்னன்னா, சுருக்கமா சொல்றதுன்னா, இது பீகாரை போல, உத்தரப்பிரதேசத்தை போல தமிழ்நாட்டிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் அஜெண்டா, ரகசிய சதி திட்டம். இதுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து இரையாயிடக்கூடாது, விழிப்போட இருக்கணும். அந்த சொன்னாங்க இந்த சர்வைக்கல் தூணுன்னு சின்ன பிள்ளைல மேல போய் விளாண்டுருக்கேன். அந்த தூணு காட்டுறாங்கல்ல, இல்ல 2 நாள் அங்க இருந்திருக்கேன். எங்க அம்மா வந்து என்னை வந்து அடிச்சிருக்கு. எங்க அப்பா வந்து தடுத்திருக்காரு. 2 நாள் எங்கடா போறேன்னா மசூதியில பிரியாணி சாப்பிட்டு அங்கேயே விளாண்டுருக்கேன். 2 நாள் பசங்களோட அங்கேயே விளாண்டுருக்கேங்க. சாப்பாட்டுக்கு அங்க பிரியாணி போடுவாங்க. இப்ப சொல்றாங்க இது வெட்டக்கூடாது கோழி இதுன்னு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்க அம்மா ஒரு சாவலை எடுத்துட்டு போய் பள்ளிவாசல்ல வெட்டுச்சு.
வெட்டி கொடுத்துட்டு வாடா போவான்னு. நான் என்ன தெரியுமா கேட்டேன், ஏமா சேவல வெட்டில சோறு ஆக்கி போடலையா? டேய் சோறாக்கிறதாண்டி வெட்டலடா, உனக்கு வியாதி குணமாகனு பள்ளிவாசலுக்கு நேர்ந்து வெட்டியிருக்கேன். எப்ப? 70 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப சொல்றாங்க வெட்டக்கூடாதுங்கிறாங்க. அதாவது ஒண்ணு இல்ல, தடி எடுத்தவெல்லாம் தண்டகாரனா மாறுறான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி கிராமத்துக்கு. அது இப்ப நடக்குது. இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் அவங்க ஒரு ஆள் உட்காந்துட்டா பிரச்சனையே கிடையாது. இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த தீபத்துல தூண்ல தீபம் ஏத்துறங்கிறான்ல, ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம், மேல வந்து பள்ளிவாசலும் தர்காவுமே இல்லைன்னு வச்சுங்க, இதை தொடவே மாட்டாங்க. மேல ஏத்தணும் தொடவே மாட்டேன், சொல்லவே மாட்டேன். அதுக்கு வேற ஏதாச்சும் ஒண்ணு கண்டுபிடிப்பேன். என்ன கண்டுபிடிப்பா தெரியுமா? இந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல கீழே வந்து யார் அந்த உள்ளூர்காரங்க பக்கத்து கிராமத்துல இறந்துட்டா 30வது நாள் மோட்ச விளக்கு போடுவாங்க. மோட்ச விளக்கு போடுவாங்க. அதுக்கு மேலதான் கொப்பரை வச்சு கார்த்திகை தீபம். நான் ஒரு ஐயர்கிட்ட கேட்டேன், தெரிஞ்சவரு, பேரை கூட சொல்லிடுறேன், நான் எல்லாம் ஒளிமறைவுலாம் கிடையாது, சாமிநாதர் பட்டர். ஆமா, அங்கே சாமிநாதன், அவரு நியாயமான சாமிநாதன். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா கீழே போய் செத்தவங்களுக்கு ஏத்துறாங்க, மேல வந்து எரியுது, ஏன் அப்படி அப்படின்னு. டேய் உன் பேர் ஆர்வம் வச்சிருக்கியா, பேரை மாத்திரா அப்படின்னு. இல்லையா தெரியாம கேட்கிற சாமி அப்படின்னு. இப்போ ஒரு வருஷத்துல ஒரு 100 பேர் இறந்துருக்காங்கன்னு வச்சுக்க, திருப்போணத்துல 100 மோட்ச தீபம் போடுவீங்களாடா? ஆமாங்க. இந்த 100 ஆத்மாவும் செத்த ஆத்மாவும் சாந்தி அடைக்கிறதுக்காக இந்த கார்த்திகை தீபம் மேல ஏத்துறோம்னாரு. யாரு? ஆரியர் ஐயர். இந்த 100 பேர் செத்தவங்களுக்கு விளக்கு போடுறோம்ல, இவங்கெல்லாம் ஆவியா சுத்துவாங்களாம். அந்த ஆவிக்கு ஆத்ம சாந்தி கொடுக்கற மேல கார்த்திகை தீபம் போடுறோன்னு அவரு என்கிட்ட சொன்னாரு. இந்த காதால கேட்டேன். நீங்க சொன்னா நம்புவாங்களா? மகனே பூசாரியா இருக்கா, ஐயரா இருக்கா, நம்ப மாட்டேன். அது எப்படின்னா, தமிழர்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கு, எவன் சொன்னாலும் காதல வாங்கி போட்டுக்கிறோம். அதனால நடக்குது. இப்ப எவன் சொன்னாலும் காதல வாங்கி போட்டுக்கிறோம். இப்ப ஒண்ணும் இல்ல, எனக்கு இந்த புராணத்துக்கு மேல நம்பிக்கை கிடையாது. சட்டம் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா சாமிநாதன் நீதிபதி சொன்னார்ல, அதுல இருந்து சட்டத்தில் நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா அது இல்ல, அவரு கோச்சுக்கிற மாட்டீங்களா? அவர் தீர்ப்பு சொல்லும் போது அவர் செட்டப்ப பாத்திருக்கீங்களா? நெத்தி நிறைய பட்டை, நடுவுல குங்குமம் போட்டு சந்தனம். இந்த தீர்ப்பு எப்படி இருக்கும் விளங்க? இந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்? அதாவது சாட்சியங்களை வச்சு தீர்ப்பு சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதை ஆராய்ச்சி தீர்ப்பு சொல்லணும். அது இல்ல, இந்த தீர்ப்பை வீட்டிலே எழுதிட்டு வந்துடுறது இல்ல. அதாவது இந்த வழக்கு தொடுத்த ரவிக்குமார் திருப்பரங்குன்றம் கிடையாது. நான் அந்த பார்க்கணும் பேசணும். ஏன்னா நான் எனக்கு 75 வயசாச்சு, திருப்போணத்துல பிறந்து வளர்ந்துருக்கேன். இந்த ரவிக்குமார் எங்க இருந்து வந்தாரு தெரியுமா? ஒரு 60-70 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு, திருப்போணம் கிடையாது, இருந்தாலும் 70 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்து வழக்கு போடுறாரு. இதுல எனக்கு ஒரு சந்தேகங்க, என் மேல கேஸ் போட்டோம். ஏற்கனவே நான் என்கிட்ட மேல நிறைய கேஸ் நடக்குது. இவங்க 2 பேரும் ஜாயிண்ட் போடுறது, கூட்டணி போடுறது. அதனால இவர் போட்ட 3வது நாளே தீர்ப்பு சொல்லிட்டாரு. எப்படி? ஒவ்வொரு வழக்குலையும் 2 மாசம் 3 மாசம் அவசர கேஸ்னா சொல்லுவாங்க. 3வது நாளே தீர்ப்பு சொல்லிட்டாரு. எனக்கு இதுலயே சந்தேகமா இருக்கு. நன்றி, வணக்கம். அரசியல் சட்ட நோக்கில் திருப்பரங்குன்றம் என்னும் தலைப்பில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பேச வைக்கிறேன். திருப்பரங்குன்றம் தமிழர் பெருமையா, சனாதன சதியா என்ற தலைப்பில் அறக்கழகம் நடத்துகின்ற ஏற்பாடு செய்திருக்கிற இந்த முயற்சி பாராட்டத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு தென் மாவட்டங்களில்
ஒரு யூடியூப் சேனல் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவது நம்ம அறக்கழகம் தான். அதற்காக அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அதை எல்லா நண்பர்களும் நிறைய செய்திகள் கேட்டதான். இதான் விஷயங்களை வெளியில போறதுக்காக சேர்த்து நம்ம பேச வேண்டியிருக்கு. அடுத்து இந்த சந்தேகங்கள் கேள்வி பதில்ல இன்னும் கொஞ்சம் விரிவா அதுக்கு பதில் சொல்லலாம். இது முடிஞ்சோடனே கேள்வி இல்லை. இப்ப தமிழர் பெருமையா என்பதற்கு ஐயா 2 பேரும் மிக தெளிவான விஷயங்களை முன் வச்சாங்க. ஒரு 7-8 வழிபாட்டு முறை அங்க 2000 வருஷமா பல மாறுபாடுகள் சிக்கல் இருந்தாலும் அதற்கு பிறகு இப்ப ஒரு வெள்ளையர் காலத்துக்கு பிறகு அது பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போய்கிட்டு இருக்கின்றதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. அதனால இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு தமிழ் சமூகத்தின் பெரும் சொத்தாக இத்தனை வழிபாட்டு முறை சேர்ந்திருக்க ஒரு இடத்த அது ஒரு மத நல்லிணக்க இடமாக ஒரு தமிழர் பெருமையாகத்தான் அதை நம்ம அறிவிச்சிருக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம கூட்டமைப்பின் சார்பில் நடத்திய மாநாட்டில் திருப்பரங்குன்ற மலையை மத நல்லிணக்க மலையாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம். அதை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற தொடர் இயக்கத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். அது தமிழர் பெருமை என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அங்க நடந்த பிரச்சனைகள் கூட மன்னர்களுக்கும் சமயவாதிகள் தான் அதுல தொடர்பே தவிர மக்களுக்கு ஒருபோதும் தொடர்பு கிடையாது. எந்த மக்கள் அங்க மோதிக்கிட்ட மாதிரி தகவல்கள் எனக்கு தெரியல. இப்ப இந்த பிரச்சனை துவங்கினப்போ கூட கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமா வழக்கு நடக்குது. அப்போதும் அது மக்களுக்கான பிரச்சனையும் ஒருபோதும் கிடையாது. கோயிலோட மரபு பழக்க வழக்கம் எல்லாம் சொல்லுவது உச்சி பிள்ளையார் கோயில தீப ஏற்றணும். அதற்கு எதிராக சங் பரிவார அமைப்புகள், RSS அமைப்பை சேர்ந்தவர்கள், பிஜேபியை சேர்ந்தவர்கள் அரசியலுக்காக ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இங்க நடக்கிற பிரச்சனைய கோயில் நிர்வாகத்தின் பாரம்பரிய நடைமுறைக்கும் கோயிலோட ஆகமம் பழக்க வழக்கத்துக்கும் RSS அரசியலுக்குமான முரண்பாடு தான் இந்த பிரச்சனையை தவிர இரு பிரிவுக்கான அப்படி ஒரு பிரச்சனை ஒருபோதும் அங்க நடந்தது கிடையாது. ஒரு 35 வருஷத்துக்கு மேலாக இந்து முன்னணி அமைப்பு தொடர்ச்சியாக அங்கே முயற்சித்து கார்த்திகை தீபம் ஏற்றுவோம், தர்கா பக்கத்துல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு வாங்க, இந்த கிளையை வாங்கன்னு சொல்லி ஒரு ஆள் கூட ஐயா அங்க இருக்காங்க, ஒரு ஆள் கூட திருப்பரங்குன்றத்துல போனது கிடையாது. அப்படி ஒரு தோற்று போன இயக்கத்தை நீதித்துறை மூலமாக மறுபடியும் உயிர்ப்பித்து அதற்கு உத்தரவுகள் வைத்து திரும்ப அவங்க போறாங்க. அப்படித்தான் இது நடந்திருக்கிறது தவிர மற்றபடி இந்த கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற இயக்கம் இந்து முன்னணியால் வைக்கப்பட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு தோற்று போன ஒரு இயக்கம் தான். இன்னைக்கு நீதிமன்றத்துல நடந்தது, வெளியில் நடந்தது. இப்ப பல அற்புதங்கள் நடக்குது. ஏற்கனவே மதுரையில பல அற்புதங்கள் நடந்ததா சொன்னாங்க. அந்த அற்புதத்தோட தொடர்ச்சியா இது வரலாற்றுல பதியப்படும் போல. அதாவது ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனை துவங்குது. இங்க மதுரையில இருக்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப கூட ஐயா சொன்னாங்க திருப்பரங்குன்றத்துல அத்தனை பேருக்கும் தெரியும். அங்க ஆடு கோழி வெட்டி அந்த சிக்கந்தர் மலைக்குமான மதுரை மக்களுக்குமான இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்குமான உறவு பல்வேறு இடங்கள்ல அந்த கதைகள் இருக்கு. அந்த உறவு என்பது பல இடங்கள்ல இருக்குது. அப்படி எல்லாரும் பார்த்த ஒரு நிகழ்வு நம்ம கண்ணு முன்னாடியே கோயில் நிர்வாகம் ஒரு இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன்றவர் போன நவம்பர் மாதம் ஆடு கோழியோட போனவர்கள இந்து குடும்பம் முஸ்லீம்களும் எல்லாம் சேர்ந்தா போறாங்க. ராஜபாளையத்திலிருந்து வந்தவங்க அவர்களை தடுத்து அந்த பிரச்சனையை மதுரை வீரன் தொடங்குறாரு. அடுத்து RDO கண்ணன் முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் HRNCயோட AC அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறார். இவங்க புதுசா பண்றாங்க அப்படின்னு ஆதாரங்கள் எல்லாம் தர்கா தரப்பிலே தாக்கல் செய்த போதும் கூட RDO சொல்றாரு, ஆதாரங்கள் இருக்கட்டும் பாய், பெரும்பான்மை கொஞ்சம் விட்டு கொடுங்க என்று சொல்லி 2 பேரும் சிவில் கோர்ட் அணுங்க. ஆதாரங்கள் எதுவும் சமர்ப்பிக்கவில்லை என்ற பொய்யை RDO எழுதி அந்த பிரச்சனையை தள்ளுறாங்க. கலெக்டர் அதுக்கு மேல ஒன்றும் செய்யல. அதனை தொடர்ந்து தான் இந்த பிரச்சனை அடுத்தடுத்து டெவலப் ஆகி வருது. இப்ப எனக்கு என்னன்னா, நம்ம கண்ணு முன்னாடி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், இங்க இருக்க எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம், அப்படி ஒரு விஷயத்தை கூட அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு கோயில் நிர்வாகம் பேசுது.
ஆர்டிஓ சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்றாரு, மாவட்ட நிர்வாகம் பேசாம இருக்கு, போலீஸ் தடுக்குது. அடுத்து நீதிமன்றத்துல வந்து கற்பனையாக ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை நீதிமன்றமும் உறுதி செய்கிறது. 3 நீதிபதிகள் 2 பேர் ஆடு கோழியை வெட்டக்கூடாது அப்படி ஒரு பழக்கம் இருந்ததாக எவிடன்ஸ் கிடையாது, நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போய்க்கங்க அப்படின்னு. இப்படி ஒரு அற்புதம் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது தமிழ்நாட்டில். 2வது சிக்கந்தர் மலை என்று அழைக்கலாமா அப்படின்ற ஒரு பிரச்சனை. சிக்கந்தர் மலை என்று திருப்பரங்குன்றம் மலையை அழைக்க வேண்டும் அப்படின்னு எங்க போராட்டம் நடந்துச்சு? யார் கேட்டா? யாராவது கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்தாங்களா? தாசில்தார் பெட்டிஷன் கொடுத்தாங்களா? நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்களா? ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா? போராட்டம் நடத்தினாங்களா? அந்த பள்ளிவாசல்ல இருந்து எதுவும் ரெசல்யூஷன் போட்டாங்களா? ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. அது சங் பரிவார் அமைப்புகளின் கற்பனையில் உதித்த ஒரு பிரச்சனை. கற்பனையா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அந்த கற்பனையை சமுதாயத்தில் பரப்பி அந்த கற்பனைக்கு ஒரு வடிவம் கொடுத்து அந்த கற்பனையை அரசு அதிகாரிகளும் ஏற்றுக்கொண்டு அந்த கற்பனையை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து அதற்கான வாதங்களை நம்ம கற்பனைக்கு நம்ம பதிலும் சொல்லி எல்லாம் நடந்து 3 நீதிபதிகள் 2 பேர் சிக்கந்தர் மலை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் நீதிமன்றத்தில் நேரடியா சொன்னேன். நீதிபதி திரு விஜயகுமார் அவர் 3வது ஜட்ஜிட்ட வரும்போது சொன்னோம், இப்படி ஒரு பிரச்சனையே இல்லைங்க, சிக்கந்தர் மலை மொத்த மலையை கூப்பிடணும்னு யார் சொன்னது? அப்படி கிடையாது. எல்லாரும் மதுரையில திருப்பரங்குன்ற மலை தான் சொல்றாங்க. ரெக்கார்ட்ல இருக்கு. 1923 மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையர் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அந்த தீர்ப்புல 1815 1863 இனாம் ரெஜிஸ்டர் மானியம் ரெஜிஸ்டர் 2லயும் சிக்கந்தர் மலை என்று பெயர் இருக்கிறது, ரெவன்யூ ரெக்கார்ட்ல இருக்கு. அதே போல மதுரை மேனுவல்ல அந்த பெயர் இருக்கு. அதே போல கந்தர் மலை என்ற பெயரும் இருக்கிறது. 2 பேர் இருக்கின்றது அந்த தீர்ப்பிலே பதிவாயிருக்கு. இவ்வளவுதான். சர்வே ஆவணங்கள்ல சிக்கந்தர் மலையில 2 பாயிண்ட் இருக்குது, சர்வே ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் வரலாற்றிலே வெள்ளையர் காலத்திலே பதிவான விஷயங்கள். அப்பதான் ஆவணம் ஒன்னே வருது. இதை நீதிமன்றத்துல சொன்னோம். ஆனாலும் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க திருப்பரங்குன்ற மலை என்றுதான் அழைக்க வேண்டும், சிக்கந்தர் மலை என்று கூப்பிடக்கூடாது. ஆனா நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லல, ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லல. சிக்கந்தர்னு மட்டும்தான் கூப்பிடக்கூடாது, திருப்பரங்குன்றம்னு கூப்பிடணும், சிக்கந்தர்னு கூப்பிடக்கூடாது. அதனாலதான் இப்ப கச்சிராஜா படம் எடுக்கிறாரு, கந்தர் மலை கச்சிராஜா படம் எடுக்கிறாரு. இல்ல அது கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா, கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அரசியல் சட்டப்படி எல்லாரும் சமம் தானே, சட்டத்தின் முன் ஆர்டிகல் 14 எல்லாரும் சமம்னா சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடாது, ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது, வேற எந்த மலைன்னு கூப்பிடக்கூடாது, திருப்பரங்குன்றம் மட்டும் கூப்பிடுன்னு சொல்லணும்ல. அது சொல்லல. கிளவரா வந்து சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது, திருப்பரங்குன்ற மலைன்னு கூப்பிடணும். இப்ப சிக்கந்தர் மலைன்னு கூப்பிட்டா நீதிமன்ற அவமதிப்பு, நம்ம எல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு உள்ள ஆயிருமா என்னன்றது தெரியல. ஆனா கந்தர் மலைன்னு கூப்பிட்டா அது பிரச்சனை கிடையாது. இப்ப 2வது அந்த கற்பனையை கொண்டு வந்தாங்க. 3வதாக தீபத்தூண் என்ற ஒன்று. அப்படி ஒரு தூணே நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு சொல்ற வரையும் கேஸ்ல கூட கிடையாது. அவ்வளவு சீரியஸா அதை யாருமே அந்த வழக்கு விசாரணை நடக்கும்போது கூட பார்க்கல. தீர்ப்பு சொன்ன பிறகுதான் நீதிபதி போய் பார்த்துட்டு வந்து தீர்ப்பு சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் தீபத்தூண் என்ற வார்த்தை வெளியில பரவலா வருது. 1917 முதல் வழக்கு போடுறாங்க. 2025 வரை பல்வேறு வழக்குகள் நடக்கிறது. கிட்டத்தட்ட 20 தீர்ப்பு இந்த திருப்பரங்குன்ற மலை தொடர்பா இருக்கு. அந்த 2025 வரையிலும் எந்த வழக்கிலும் தீபத்தூண் என்ற வார்த்தையே கிடையாது. ஒரு இடத்துல கூட கிடையாது. எந்த எவிடன்ஸும் கிடையாது. அப்படி உள்ள ஒரு 3வது அற்புதமாக இல்லாத ஒரு தூணை இவங்க கொண்டு வந்து அதை நீதிமன்றத்தில் தீர்ப்பாக இப்ப பெற்று அதுக்கு பின்னாடி நம்ம அப்பீல் நடத்தி இதுக்கு பின்னாடி தமிழ்நாடே சுத்திட்டு இருக்கிற ஒரு நிலை இப்படி வரும்னு யாராலும் எதிர்பார்த்தோமா? எதிர்பார்க்கவே கிடையாது. தமிழ்நாட்டில் இப்படி வந்துருமா? இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே ஆடு கோழி வெட்டுற பிரச்சனை அப்படி இல்லை. வரலாற்றுல பின்னாடி என்ன பதிவாகும் பாருங்க. வெளியில படிக்கிறவங்க தீர்ப்பு பாக்குறவங்க என்னன்னு பாக்க உண்மையில அப்படி ஒரு பழக்கம் இல்லை போல. சிக்கந்தர் மலைன்னு ஒண்ணு கூப்பிடுறதுக்கு பெரிய போராட்டம் நடந்தது போல, இஸ்லாமியர்கள் மாத்திரக்கு முயற்சி பண்ணாங்க போல, தீபத்தூன்னு ஒண்ணு இருக்கு, இந்துக்களை தீபம் ஏற்றாம தடுக்கிறாங்க. இன்னைக்கு கூட வரலாற்றுல தான் கருத்து, இந்துக்களை தீபம் ஏற்றாம தடுக்கிறாங்க அப்படின்ற செய்தி தான் எல்லா பகுதியிலும் போகுது.
உச்ச நீதிமன்றத்திலிருந்து இந்த வழக்குல அப்பீல் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் அவர்கள் நீதிமன்றத்துல நேரடியா சொல்றாரு, வட இந்தியாவில் பூரா இது இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி இங்க நடக்குது என்று வட இந்தியா முழுக்க பரப்புறாங்க, அப்படியே இங்க தமிழ்நாட்டில் இருக்குது என்ற கேள்வி நேரடியாக நீதிமன்றத்தில் அவர் எழுப்பினார். இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே இவ்வளவு பேர் தமிழ்நாடு படிச்ச விழிப்புணர்வான மாநிலம், திராவிட இயக்கம், பெரியார் மண், இதெல்லாம் நம்ம சொல்றோம். நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது பாருங்க. இப்போ அடுத்து நடந்த ஒரு இறப்பை கூட எப்படி அவங்க டெவலப் பண்ணி கொண்டு போறாங்க நம்ம கண்ணு முன்னாடி, கவுண்டர் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கு. இப்ப இதுதான் அச்சத்துக்குரிய ஒரு விஷயம். ஒரு பிரச்சனையை நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த ஒரு முற்போக்கு மரபு கொண்ட ஆட்சி இருக்கும் போதே அவர்கள் நினைத்ததை செய்கிறார்கள் என்றால் மற்ற இடங்கள் எப்படி இருக்கும்? எல்லாமே அவங்க இடமா இருக்கும். கோர்ட்ல கூட நம்ம மைனாரிட்டி ஆயிட்டோம். அதான் இப்ப நீதிபதிகள் நிறைய அந்த சிந்தனை உள்ளவங்க வந்ததுனால அந்த சைடு வக்கீல்கள் அந்த பக்கம் போயிடுறாங்க. நிறைய வக்கீல்கள், சீனியர் வக்கீல்கள் உட்பட அந்த பக்கம் போயிடுறாங்க. நம்ம குறைந்த நபர்களாக இருக்கிறோம். பெரியார் அன்னைக்கே சொன்னார்ன்றது இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க. நீ படிச்சுக்கு வரும்போது அவங்க அங்க உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னு. இப்போ ஒரு 20 பேர் நீதிபதிகள் பட்டியல் போயிருக்குது. அதுல பெரும்பாலான பிஜேபி RSS காரங்க தான் போயிருக்காங்க. அடுத்து என்ன ஆகும் பாருங்க, இந்த நீதித்துறை என்ன ஆகும்? மொத்தத்துல ஒரு கவர்மெண்ட்டுங்க நடக்காது, அவங்க நினைச்சதான் நடக்கும் என்ற நிலையை நோக்கி இன்னைக்கு நீதித்துறை நிலைமையும் போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த வழக்கை பொறுத்தவரை குறிப்பான சில விஷயங்களை மட்டும் சொல்லணும். அதாவது ஒரு வழக்குக்கான விசாரிக்கிற நடைமுறை, ப்ரொசீஜர், அரசியல் சட்டம் ஆர்டிகல் 21ல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா என்று சொல்வாங்க. அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதற்கான ப்ரொசீஜர் படி தான் நடக்கணும். அப்படி இல்லைன்னா அது இயற்கை நீதிக்கு புறம்பானது என்று ரத்து செய்யப்படும். ஒரு வழக்குல ஒருத்தர் குண்டு வைக்கிறாருன்னு வைங்க, பொது இடத்துல குண்டு வைக்கிறாரு, அவரை அப்படியே சுட்டு கொன்ற முடியுமா, இல்லை தூக்குல போட முடியுமா? வந்தனை கோர்ட்ல பண்ண முடியாது. அவருக்கு ஒரு வழக்கறிஞர் நியமிச்சு விசாரணை நடத்தி அவருக்கான வாய்ப்பு கொடுத்து ட்ரையல் கோர்ட்ல கேஸ் நடந்து ஹைகோர்ட்டுக்கு போய் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் குடியரசுத் தலைவர் கருணை மனு நிராகரிக்க பெறப்படுவதுதான் அவர் தூக்குல போட முடியும். இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குது. உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு அந்த ப்ரொசீஜர் இருக்கு. ஆனால் அது எதுவும் நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்களுடைய நீதிமன்றத்திலே இந்த வழக்கில் பின்பற்றப்படவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இந்த வழக்கு நடந்து நோட்டீஸ் வருது. வழக்கு முதல்ல விசாரணைக்கு வரும்போதே நீதிபதி கேட்கிறாரு, என் தீ வைத்துறதுல என்ன பிரச்சனை, யாரை பார்த்து நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு நீதிபதி கேட்கிறாரு. அப்பயே நம்ம அந்த தீர்ப்புகள்லாம் எடுத்து பார்க்கிறோம். ஏற்கனவே இதே பிரச்சனை நீதிபதி திரு வேணுகோபால் என்பவர் முன்பு 2 வழக்கு வந்திருக்கு. அதற்கு பிறகு 2 அப்பீல் போயிருக்கு. அந்த அப்பீலை நீதிபதி MM சுந்தரேஷ், சதீஷ்குமார்ன்ற பெஞ்ச் விசாரிச்சிருக்காங்க. இன்னொரு வழக்கு அப்பீல நீதிபதி கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் தலைமையிலான அமர்வு விசாரிச்சிருக்கிறாங்க. 1996 ஒரு தீர்ப்பு இருக்கு. இந்த கார்த்திகை தீபம் தொடர்பாகவே 5 வழக்குகள் இருக்கிறது, தீர்ப்பு இருக்கு. இந்த 5ஐயும் நீதிபதி அவர்கள் புறக்கணிக்கிறார். ஏற்கனவே 2 நீதிபதி கொடுத்த முடிவான ஒரு விஷயத்துல ஒரு நீதிபதி அதை விசாரிக்க முடியாது என்று நமது கூட்டமைப்பின் சார்பில் தலைமை நீதிபதிக்கு புகார் அனுப்பி ஒரு பிரஸ் மீட் நம்ம அலுவலகத்துல வச்சு அதை வெளியிடுறோம், ரிலீஸ் பண்ணி நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் இதை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு செவ்வாய்க்கிழமை சொல்லிட்டு புதன்கிழமை அனைத்து சாதி அச்சர் மாணவர் சங்கம் சார்பில் இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு அந்த வழக்குள்ள போறோம். இன்னைக்கு போய் அந்த கேஸ்ல விசாரணை நடக்கிற போது விசாரணையில இந்த விஷயங்கள்லாம் தீர்ப்பு இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். ஏற்கனவே 2 நீதிபதி கொடுத்துருக்குறாங்க, ஜுடிஷியல் டிசிப்ளின் மீற முடியாது அப்படின்னு. இப்போ அவர் சொல்றாரு நீதிபதி, ஏன் அந்த கரூர் எச்சிலை கேஸ் இருக்குல்ல, அந்த தீர்ப்பு வேணா கொடுங்களேன், அந்த தீர்ப்புல தான் ஜுடிஷியல் டிசிப்ளின் பத்தி எல்லாம் நிறைய கிளாஸ் எடுத்திருப்பாங்கன்னு என்ன கிண்டலா சொல்றாரு. ஏன்னா அவர் போட்ட தீர்ப்பை நம்ம அப்பீல்ல போய் அதை ரத்து பண்ணிட்டோம். அதை சொல்றாரு. அதுல நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. இதே போல 2 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பை நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் ரத்து செய்தது தவறு, அப்படி செய்ய முடியாது. நான் உச்ச நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றம் கட்டுப்பட்டது. 3 நீதிபதிகள் 2 நீதிபதி கட்டுப்பட்டவர்கள், 5 நீதிபதிக்கு 1 நீதிபதி கட்டுப்படணும். இந்த ஜுடிஷியல் டிசிப்ளின் ஹையரார்கின்றது பின்பற்றப்படணும். இல்லைன்னா ஆளாளுக்கு ஒன்று சொன்னா, இங்க ஒரு நீதிபதி உட்காந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒன்று தீர்ப்பை அது எனக்கு சரியா தெரியல, சட்டப்படி சரியில்லைன்னு எழுதுனாருன்னு வைங்க, மாறி மாறி எல்லாம் எழுதுனா என்ன ஆகும்? அதனால அந்த ஒரு ஜுடிஷியல் டிசிப்ளினை கடைபிடிக்கணும். பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் அவர்கிட்ட கொடுக்குறோம். அவர் அதெல்லாம்
வாங்கி வச்சுட்டு கடைசியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட அரசு வழக்கறிஞர் சரியா வாதம் பண்ணாரா அப்படின்னு கேட்கிறார். சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் பேசாம நிக்கிறேன். சொல்லுங்க வாஞ்சிநாதன், சொல்லுங்க அவரு ஏஏஜி பேசினார அப்படின்னு. நம்ம வெளியில போய் அரசு வழக்கறிஞர் விமர்சனம் பண்ணிடுவோம், சரியா பண்ணலன்றதுக்கா என்கிட்ட கேட்டு நல்லதாங்க பேசினாரு அப்படின்னு வாங்கிட்டு அடுத்து சொல்றாரு, நான் இன்னைக்கு மலையை ஆய்வு பண்ண போறேன். ஆய்வு பண்ண போறேன், என் மனைவி முருக பக்தர், அவங்களையும் கூப்பிட்டு போனா இதெல்லாம் நீங்க ஊடகங்கள்ல பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு என்கிட்ட. நான் சொன்னேன், என் ஃபைட்டு உங்களோட வந்து தனிப்பட்ட முறையிலானது கிடையாது, உங்க ஐடியாலஜியோட தான் எனக்கு ஃபைட்டு அப்படின்னு நான் சொல்றேன். அதை கேட்டு அடுத்து முடிச்சுட்டு அடுத்து கோயிலுக்கு போய் நான் போக போறேன்னு சொன்ன உடனே அவங்க ராமரவிக்குமாரோட வழக்கறிஞர் கேட்கிறாரு, நாங்கள் வாரம் கூட அப்படின்னு. நீதிபதி என்ன சொல்றாருன்னா, யாரும் வர வேண்டாம், கவர்மெண்ட் அட்வொகேட் ஜேம்ஸ்னு ஒரு பிபி இருக்காரு, ஜேம்ஸ் நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, யாரும் வரக்கூடாது, நீங்க பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் மட்டும் தான் போவேன்னு சொல்றாரு. ஆனா தீர்ப்புல அதுக்கு நேர் எதிராக நான் ஓப்பனா இன்விடேஷன் கொடுத்தேன் அப்படின்னு எழுதுறாரு. அடுத்து தர்கா தரப்புல வந்த வழக்கறிஞர்கள் என்ன கேட்டாங்கன்னா, மூத்த வழக்கறிஞர் மோகனும் பிரபுராஜத்திலையும் அடுத்த நாள் தர்காவுக்கு வர்றாங்க. நாங்க நேற்று வரை பார்ட்டியே கிடையாது, நேற்று தான் எங்களை புதுசா சேர்த்து இன்னைக்கு நோட்டீஸ் வருது, நாங்க வரோம். நாங்க இல்லாம எப்படி நீங்க மலையை போய் பார்த்தீங்க? எல்லா தரப்பையும் கூட்டிட்டு தானே போனோம். 1923 நீதிபதி ராமையர் சார்பு நீதிமன்ற நீதிபதி அரசு வைக்கல கூப்பிடுறாரு, கோயில் வைக்கல கூப்பிடுறாரு, தர்கா வைக்கல கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூட்டு போய் தான் பாக்குறாரு. நீங்களா போய் பார்த்துட்டு வர்றது எந்த வழி சட்டப்படி செல்லாது என்று சொன்ன பிறகு தீர்ப்புல நான் ஓப்பனா எல்லாருக்கும் நீதிமன்றத்துல சொன்னேன், ஆனா யாரும் வரல அப்படின்ற மாதிரி எழுதுறாரு. அது செல்லாதுன்றது ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. நீங்க பார்த்துட்டு வந்து உங்க கருத்தை நீங்க தீர்ப்புல எழுதுனீங்கன்னா அது செல்லாது, நாங்க எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும் என்று சொன்னாங்க. அடுத்து இந்த வழக்குல முதல் தர்கா தரப்புல இருந்து வந்து கேட்டது, எங்களுக்கு நேற்று தான் நோட்டீஸ் வந்திருக்கு, இதுல 4 வழக்கு இருக்கு, எங்களுக்கு கேஸ் பேப்பரே கிடையாது, எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்யற டைம் வாங்க, இதுதான் அவங்க கேட்டாங்க. அதுக்கு அவர் கொடுக்கல. அதுக்கு அடுத்த நாள் திரும்ப அவங்க தர்காவில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வக்ஃபோர்டு இதுல முக்கியமான பார்ட்டி, அவங்கள இதுவரை பார்ட்டியா சேர்க்கல அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு தான் சேர்க்கிறாரு. சேர்த்து கடைசி நாள் 28 அன்னைக்கோட அவர் போர்ட்போலியோ முடியுது. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி வேற ஜட்ஜு வராங்க இந்த வழக்குகளை விசாரிக்க. 28ஆம் தேதி தான் வக்ஃபோர்டு வராங்க. வக்ஃபோர்டு வந்து சொல்றாங்க, அந்த இடம் எங்க இவங்க சொல்ற தூண் எங்க இடத்துல இருக்குது, எங்களுக்கு இதுவரை எத்தனை வழக்கு இருக்குன்னே தெரியல, கேஸ் பேப்பரே கிடையாது, எங்களுக்கு பேப்பர்லாம் கொடுத்து வாய்ப்பு கொடுக்கணும், நாங்க பதில் மனு தாக்கல் பண்ணி விரிவா பேசணும் அப்படின்னு கேட்கிறாங்க. எதுவுமே முடியாது, அராஜகமா நிறுத்திட்டு நீதிபதி அவர்கள் 28ஆம் தேதி ரிசர்வ் பண்றார், 1ஆம் தேதி தீர்ப்பு சொல்லிடுறாரு. அந்த தீர்ப்புல பார்த்தா நம்ம சொன்ன எந்த வாதங்களும் அதுல கிடையாது. பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் நம்ம சொல்லியிருக்கோம். அதுல முக்கியமா என்ன சொல்றோம்னா, டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு எவிடன்ஸ் கொடுத்து நிரூபிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். சாட்சியங்கள் ஆவணங்கள் கொடுத்து நிரூபிக்க வேண்டிய விஷயம். இதுல 3 இருக்கு. அந்த இடம் இவங்க சொல்லக்கூடிய அந்த கிரானைட் தூண் அல்லது சர்வே தூண் அல்லது தீபத்தூண், எந்த தூண்னாலும் அது யார் இடத்துல இருக்கு, தர்கா இடத்துக்குள்ள இருக்கா, கோயில் இடத்துக்குள்ள இருக்கா அப்படின்றது ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். இதை எப்படி நீங்க முடிவு பண்ண முடியும்? 2021 ஒரு வழக்கு வருது. நீதிபதி திரு இளங்கோவன் முன்னாடி வர்ற வழக்குல தர்கா தரப்புல இருந்து அவங்க மெயின்டெனன்ஸ், இந்த கொடி மரம், இதுக்கெல்லாம் ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்குல கோயில் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுவரை மலை உச்சியில் உள்ள பகுதி அளந்து யாருக்குன்னு பிரிக்கப்படல. 1923 தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, தர்கா, கொடிமரம், நெல்லித்தோப்பு என்ற பகுதி, அந்த நடுவுல இருக்குல்ல அந்த பகுதி நெல்லித்தோப்புல இருந்து தர்காவுக்கு போற படிகள், அதற்கு பிறகு தர்கா அமைந்திருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதி, தர்கா அமைந்திருக்கக்கூடிய பகுதி, the whole top of the hillock where தர்கா stands அப்படின்ற வார்த்தையா இருக்கு. தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதியும் தர்கா நிர்வாகத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், மீதமெல்லாம் கோயிலுக்கு சொந்தம், வீதியில் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம். இதான் அன்னைக்கு உள்ள தீர்ப்பு. இதுல வழக்கு நடந்ததே அந்த நெல்லித்தோப்பு என்ற இடத்துக்கு தான் வழக்கு நடக்குது. மீத பகுதியெல்லாம் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. கோயில் போட்ட வழக்குல முதல் எதிர்மானதா அரசாங்கம் என்ன சொல்றாங்க, அன்னைக்கு உள்ள பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மொத்த மலை எங்களுக்கு தான் சொந்தம், கோயில் எங்களுக்கு தான் சொந்தம்ன்றாங்க, தர்கா எங்களுக்கு தான் சொந்தம்ன்றாங்க. அதுல முதல் எதிர்மானதாடுற அரசாங்கம் தான்.
முதலாவது கலெக்டர், ரெண்டாவது அந்த தாலுக்கு போர்டு சேர்மன், அதுக்கு பிறகுதான் தர்கா நிர்வாகம். இப்படிதான் அந்த பிரச்சனையே துவங்குது. துவங்கி வந்த வழக்குல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த தீர்ப்புல அளவு இல்லை. இப்ப 4 எல்லை பொதுவா இருக்குங்களா, நம்மளுக்கு பவுண்டரிஸ் எல்லாம் மார்க் பண்ணுவோம், அது எதுவுமே அதுல கிடையாது. மொத்த மலையும் அந்த மலைப்பகுதி இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. அது திரும்பவும் கூட 1962 ஒரு சூட்டு வருது. அதுல கூட அந்த நெல்லித்தோப்பு ஏரியாவை மட்டும் மார்க் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு தான் வழக்கு நடந்துச்சு. மீதம் பகுதியை மார்க் பண்ணல. இதான் 2021 கோயில் நிர்வாகத்தின் சார்பில் சொல்றாங்க மலையை அளக்கலங்க அப்படின்னு. தர்கா நிர்வாகம் ஆமா அளக்கல, நாங்க அளக்க 2 பேரும் சம்மதிக்கிறோம்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா திரும்ப அளந்தா பல பிரச்சனைகள், பல கேஸ் திரும்ப இன்னொரு ரவுண்டு போகும், அதனால அளக்க முடியாது கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க. அதோட நிக்குது. இப்ப இப்படி இருக்கிற போது யாருக்கு அந்த இடம், அந்த தூண் இருக்கிற இடம் யாருக்கு சொந்தமான இடம் என்பது இதுவரை முடிவாகவில்லை. இதுல எப்படி ஒரு நீதிபதி கோயிலுக்கு சொந்தம் இவர் எப்படி முடிவு பண்ணுவாரு? கோயிலே சொல்லல. கோயிலே சொல்லாத போது ராமரவிக்குமார் சொல்றதை வச்சு எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது, நீதிமன்றத்துல நான் வாதம் பண்ற போது சொன்னேன், இன்னைக்கு நேற்று பிபிசியில ஒரு கட்டுரை வந்திருக்குங்க. அந்த கட்டுரையில கோயிலோட தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டர்னு ஒருத்தர் இருக்காரு திருப்பரங்குன்றத்துல. அது ஜிஆர் சாமிநாதன் நல்லா தெரிஞ்சவர் தான். இந்த ராஜா பட்டரும் இங்க பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்களும் தான் தமிழ்நாடு முழுக்க 900 கும்பாபிஷேகங்களை அரசு சார்பில் நடத்தக்கூடியவங்க. அவங்க 2 பேர் தான் நேரம் குறிக்கிறது, எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடியவங்க. ராஜா பட்டர் அதுல சொல்லியிருக்கிறாரு அந்த பிபிசி பேட்டியில, கோயிலோட கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய இடத்துலதான் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும். அதுதான் ஆன்மீகம், பழக்கம், வழக்கம், கோயிலோட மரபு. வேற இடத்துல ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜா பட்டர் சொல்லியிருக்காரு. இங்க ராமரவிக்குமார் வழக்கு போட்டிருக்காரு. ராஜா பட்டர் சொல்றது சரியா, ராமரவிக்குமார் சொல்றது சரியா, நீங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அது ஒண்ணுமே பதில் சொல்லல. மற்ற வழக்குல என்ன சொல்றாங்க? அனைத்து ஜாதி அர்ச்சகர் வழக்கு, சிதம்பரம் நடராஜர் கோயில் வழக்கு, திருச்செந்தூர் திருச்சுதந்திர வழக்கு, எல்லா வழக்குலையும் ஆகமத்துல என்ன சொல்லுதோ, கோயில் அர்ச்சகர்கள் என்ன சொல்றாங்களோ, சபரிமலை வழக்கில் கூட தந்திரிகள் என்ன சொல்றாங்களோ அதான் முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. இங்க மட்டும் நேர் எதிராக அரசியலுக்காக ராமரவிக்குமார்ன்றவருக்கு அவருக்கு ஆகமம் தெரியுமா, வேதம் தெரியுமா, இதிகாசம் தெரியுமா, கோயில் மரபு தெரியுமா, பழக்க வழக்கம் தெரியுமா, திருப்பரங்குன்றம் தெரியுமா? எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாத ஒருத்தர் ஒரு வழக்கு போடுறாரு. அதை நீதிபதி ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு சொல்றாரு. இப்ப அது டிஸ்பியூட்டர் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்லாம் ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்கு இடம் சொந்தம்ன்றது இது. ரெண்டாவது, அது தீபத்தோனா சர்வே ஸ்டோனா அல்லது வெறும் கிரானைட் ஸ்டோனா, அது சமணர்களா இல்லையா அப்படின்றது ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். அதுக்கு எவிடன்ஸ் மூலமா சிவில் நீதிமன்றத்தில் தான் நிரூபிக்கணும். அது எந்த தூண்ன்றது இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. மூணாவது விஷயம், இவங்க சொல்ற இடங்கள், உச்சி பிள்ளையார் கோயில் ஒரு இடம் கோயில் சொல்றது. ஏற்கனவே 1996 ஒரு தீர்ப்பு வருது. நீதிபதி கனகராஜ் என்பவர் ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். அந்த வழக்கை தொடுத்தவர் தியாகராஜன் என்பவர். அந்த தியாகராஜன் யாருன்னா இந்து முன்னணியிலிருந்து வெளியிலே வந்தவர். அந்த வழக்குல 3வது எதிர்மனதாரராக ஜெயலலிதா அவர்களை சேர்த்திருக்கிறார். 7வது எதிர்மனதாரராக ராமகோபாலன், இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் 7வது எதிர்மனதாரர் அந்த வழக்குல இருக்காரு. அந்த வழக்குல இந்து முன்னணி தரப்புல என்ன வாதங்கள் முன்வைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி இது முருகன் கோயிலே கிடையாது, இது சிவன் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்து முன்னணியோட ராமகோபாலன் கவுண்டர் அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுல இது முருகன் கோயிலே கிடையாது. முருகன்ற வார்த்தையை கூட அவன் சுப்பிரமணிய சாமி, நீங்க நான் எல்லா தீர்ப்புலையும் படிச்சு பார்த்தேன், எங்கேயுமே முருகன்ற வார்த்தையே கிடையாது. சுப்பிரமணிய சாமின்ற வார்த்தை தான் அதுல இருக்குமே தவிர முருகன் கோயில் நம்ம தான் சொல்லிக்கிறோம். ஆனா அபிஷியலா அதிகாரப்பூர்வம் முருகன் என்ற வார்த்தை எங்கேயுமே கிடையாது, சுப்பிரமணிய சாமி தான். இது சுப்பிரமணிய சாமி கோயிலே கிடையாது, இது சிவனுக்குரிய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இந்து முன்னணி ராமகோபாலன் அவர்கள் அவர் சொல்றாரு, காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்துல ஒரு தூண் இருக்கு, அங்கதான் கார்த்திகை தீபம் ஏற்றணும், அதுதான் வழக்கம் அப்படின்னு அவங்க பதில் மனுல தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 3வதா ஒரு கோரிக்கை என்ன சொல்றாங்கன்னா, வழிபாடு நம்பிக்கை தொடர்பான விஷயத்தில் நீதிமன்றம் தலையிடாதீங்க, நீங்க அதுல தீர்ப்பு சொல்லாதீங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அதை மீறிதான் இன்னைக்கு ராமகோபாலன் சொன்னதை மீறி நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்காருன்றத விஷயம். காலம்தான் கொஞ்சம் மாறி போயிருக்கு. 1996 தீர்ப்புல இந்து முன்னணி சொன்ன இடம் காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய தீபத்தூன் சொல்றாங்க. இதுக்கிடையில எல்லா பார்ட்டிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் பிரச்சனை வந்து 1994 ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அது அந்த 1996 தீர்ப்புல வருது.
குதிரை சுனை பக்கத்துல ஏத்தலாம் என்று பலரும் பேசுனதா ஒரு வருது. அது பின்னாடி மற்றவங்க யாருமே அதுல ஏத்துக்கிறல. இப்ப இடம் அதுக்கப்புறம் 2014 நீதிபதி திரு வேணுகோபால் முன்பு வருகிற போது அந்த வழக்குல சுப்பிரமணியன் என்பவர் ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்குல என்ன சொல்றாருன்னா, உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல மோட்ச தீபம் ஏற்ற இடம், நீங்க மலை உச்சியில தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி இது ஆகமத்துக்கு முரணான வழக்கு போடுறாரு. நீதிமன்றத்துல கேட்கறாங்க, ஆகமத்துக்கான ஆதாரம் கொடு. எந்த ஆகமத்துல அப்படி சொல்லி இருக்குன்னா எதுவுமே கொடுக்கல. அந்த வழக்கு ஆகமத்துக்கு முரணானது என்று எந்த ஆதாரம் கொடுக்காதனால தள்ளுபடின்னு சொல்லி தள்ளுபடி ஆயிருக்கு. அதே சமயத்துல 2014 கணேசன் என்பவர் இந்து மகாசபையோட துணைத் தலைவர், அவர் ஒரு வழக்கு போட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்கிறாரு. எந்த இடம் கேட்கிறாருன்னா மலை உச்சி கேட்கிறாரு. அதுல இதே இடம் இன்னைக்கு சொல்ற தர்கா பக்கத்துல உள்ள இடத்தை இந்து முன்னணி கேட்கிறாங்க என்று நீதிபதி அதை பதிவு செய்கிறார். கேட்டு எல்லா தரப்பையும் கேட்டு நீதிபதி 1996 நீதிபதி கனகராஜ் என்ன சொல்றாருன்னா, உச்சி பிள்ளையார் கோயில் என்பது பாரம்பரியமான இடம், இது ஒரு டைரக்ஷன். ரெண்டாவது 1923 சொன்ன தீர்ப்பை எல்லாரும் மதிக்கணும். மூன்றாவது பக்தர்கள் யாராவது விருப்பப்பட்டு வேற இடத்துல ஏத்தணும் அப்படின்னா நீங்க கோயில் நிர்வாகத்திட்ட மனு கொடுக்கணும். கோயில் நிர்வாகம் இடத்தை முடிவு செய்ய வேண்டும். கோயில் நிர்வாகம் அவ்வாறு முடிவு செய்யற போது அந்த தர்கா இருக்கிறன்றத நீங்க கணக்குல வச்சுக்கணும். அட்லீஸ்ட் 15 மீட்டர்ஸ் ஃப்ரம் தர்கா, 15 மீட்டர்ல இருந்து தர்கா தாண்டி நீங்க கோயில் நிர்வாகம் ஒரு இடத்த முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 15 மீட்டர்ஸை எப்படி நீதிபதி சொல்றாருன்னா, நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தர்கா காம்பவுண்ட்ல இருந்து 15 மீட்டர் அப்படின்னு அவர் எடுத்துட்டு சொல்றாரு. அப்பனா இந்த தூண் வரும். ஆனா அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்குன்னா, தர்காவுக்கு அலாட் பண்ண இடத்துல இருந்து 15 மீட்டர் தாண்டின்னு இருக்கு. தர்காவுக்கு அலாட் பண்ண, தர்கா காம்பவுண்டுன்னு சொல்லல, தர்காவுக்கு அலாட் பண்ண இடம் அப்படின்னா இப்ப அந்த மலை மொத்த மலையும் சொல்ற போது அது ரொம்ப தூரம் தாண்டி போயிடும். அந்த இடத்துக்குள்ள இந்த தூணேன்றதே வராது. இப்ப நீதிபதியா ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்ப அதுவும் ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்ற முறையில அதையும் இந்த நீதிமன்றம் விசாரிக்க முடியாது. தர்காவுக்கு இப்ப தர்கா நம்மளுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு. இதுல 5 சென்ட்ல வீடு கட்டுறோம். 5 சென்ட்ல வீடு கட்டி அதுக்கப்புறம் ஒரு 2-3 சென்ட்ல காம்பவுண்ட் சேர் கட்டுறோம். மொத்தம் ஒரு 10 சென்ட் எடுத்துறோம்னு வைங்க. 40 சென்ட் சும்மா இருக்கு. இப்ப நமக்கு சொந்தமான இடம், இவங்க சொந்தமான இடத்துல இருந்து வழக்கறிஞர் ராஜேந்திரனுக்கு சொந்தமான இடத்துல இருந்து அப்படின்னா 50 சென்ட் தாண்டி, 50 சென்ட் இருக்குன்னா 50 சென்ட் தாண்டி தானே இருக்கணும். அவர் 5 சென்ட்ல தான் வீடு கட்டியிருக்காரு, 10 சென்ட்ல காம்பவுண்ட் எடுத்திருக்காரு, அதுல இருந்து தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ உயர் நீதிமன்றத்துல இருந்து 15 மீட்டர் அப்படின்னா எங்க இருந்து எடுக்கிறது? உயர் நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ள இருந்து எடுக்கிறதா, காம்பவுண்ட் வந்து எடுக்கிறதா? உயர் நீதிமன்றம் காம்பவுண்ட் வரையே இருக்கு, அதுல இருந்தா எடுக்க முடியும். அப்ப தர்காவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்து அப்படின்னா இந்த தூண் அதுக்குள்ளே தர்கா இடத்துக்குள்ளே வந்துடும். அந்த பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. ஆனா நீதிபதி எப்படி கிளவரா பண்றாருன்னா, தர்காவை காம்பவுண்ட் பண்ணியிருக்கான்னு கேட்கிறாரு. போலீஸ்காரங்க ஒரு எஸ்ஐ நின்றுருந்தாரு. ஆமா காம்பவுண்ட் பண்ணியிருக்கா, அப்படியே பிரிச்சுக்கிட்டாரு. கேட்டேன் நானு, காம்பவுண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. அதனால காம்பவுண்டுக்குள்ளதான் அவங்க இடம் முடிஞ்சு போச்சு. இதான் சரி. இது கோயில் இடம் எப்படி முடிவு பண்ணாரு அப்படின்னு கேட்டா அதே இது கேட்கிறாரு ஓப்பன் கோர்ட்ல. இப்ப யாரோ பேப்பர்ல ஒரு செய்தி வந்திருக்கு, அந்த தூணை யார் கவர் பண்ணது அப்படின்னு கேட்டாரு. எல்லாரும் பேசாம இப்ப கோயில் கவுன்சிலை பார்த்து கேட்டாரு, கோயிலோட அட்வொகேட்டை பார்த்து, யாருங்க கவர் பண்ணது? நாங்க தான் கவர் பண்ணோம். எனக்கு போதும். கோயில் கவர் பண்ணதுனால, தர்காவை போய் தடுக்காதனால இது கோயிலுக்கு சொந்தமான இடம். எப்படி முடிவு பாருங்க, சிம்பிளா. நம்ம ஒரு பஞ்சாயத்தோட பிரமாதமா இருக்கு. கோயில் தானே அதை கவர் பண்ணிடுறாங்க. போலீஸ் இவங்களை விடவே மாட்டாங்க, தர்காக்காரங்க அந்த பக்கமே விட மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க கவர் பண்ணா அவங்க இடம், காம்பவுண்ட் பண்ணா அதோட முடிஞ்சு போச்சு. இப்படிதான் தீர்ப்பை எழுதி இருக்கிறார். இந்த விஷயங்கள்லாம் அவர் முன்னாடி முன்வைக்கப்பட்ட போதும் கூட அந்த டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டை நீங்க முடிவு பண்ண முடியாதுங்க. இதே தர்கா நாங்க நீண்ட காலமா ஆடு ஒளி வெட்டுறோம் என்று இதே நீதிமன்றத்தில் இதே திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் சொன்ன போது 3-2 நீதிபதிகள் உங்க நீண்ட கால பழக்கம் பார்த்தா சிவில் கோர்ட்ல போய் தீர்த்துக்கன்னு சொன்னாங்க. இப்ப இவங்க அந்த தூணில் சர்வே தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றுவது பழமையான பழக்கம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. பழமையான பழக்கம்னா அதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்குறாங்கன்னு கேட்டேன். ஒரு துண்டு சீட்டு கூட கிடையாது, கல்வெட்டோ வேற புத்தகமோ வேற கோயில் வரலாறோ எதுவுமே கிடையாது. அந்த கல்வெட்டுனால எதா இருக்கா அதுவும் கிடையாது. அவங்க தரப்புல ஒரு ஆவணம் போடுறாங்க, அதான் 1981 புத்தகம், போஸ் என்பவர் எழுதிய புத்தகம், தொல்லியல் துறை வெளியிட்ட புத்தகம். அந்த பக்கத்துல ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தா அது நமக்கு சாதாரணமான டாக்குமெண்ட். நம்ம எந்த இடம் சொல்றோமோ அந்த இடத்துல உள்ள
தூண், அதான் தீபத்தூண். அதுல அனுமார் சிலை இருக்கு, அதுல கல்வெட்டு இருக்கு, அங்க ஏற்றுவதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லப்பட்டதா அவங்க தான் ஃபைல் பண்ணாங்க. நான் ஒரு பிஹெச்டி தீசிஸ் கொடுத்தேன். நாகப்பா நாச்சியப்பன் ஒரு பிஹெச்டி தீசிஸ் இந்த கோயிலை பத்தி, அந்த மலையை பத்தி பண்ணியிருக்காரு. அதுல எல்லா டீட்டெயிலும் இருக்குது. அதுல இந்த இடம் தான் சொல்லியிருக்கு. வெளியில உள்ள டாக்குமெண்ட்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று 1981 புத்தகம், அப்புறம் இந்த பிஹெச்டி தீசிஸ் 1989 பதிப்பிக்கப்பட்டது. இது ரெண்டு தான் டாக்குமெண்ட். ஆனால் இது எதையுமே நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தர்காவுக்கு பழக்கம் வழக்கம் மரபு அப்படின்னா அதில் சிவில் கோர்ட்டுக்கு போனா இவங்களை சிவில் கோர்ட்டு தான் போக சொல்லியிருக்கணும். இவர் சிவில் கோர்ட்டுக்கு போக சொல்லல. அவர் எப்படி எழுதுறாருன்னா, இது பழக்கன்றதுக்கான ஆதாரம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் விட்டுருங்க, இந்த இடம் கோயிலுக்கு சொந்தம், கோயில் சொத்தை காப்பாத்துறதுக்கு தீபம் ஏற்றுங்க. இதான் அவரோட தீர்ப்போட ஒரு லைன் சொன்னா, கோயில் சொத்தை காப்பாத்துற தீபம் ஏற்றுங்க. அப்பீல்ல கோயில்காரங்க சொன்னாங்க, எங்க சொத்தை காப்பாத்த நாங்க ஒன்றும் கோர்ட்ல சொல்லலையே, எதுவுமே நாங்க சொல்லல. அப்பீல்ல நீதிமன்றத்துல அரசு தரப்புல மிக தெளிவா சொன்னாங்க, கோயில் தரப்புலையும் சொன்னாங்க, அது தீபத்தூண் என்பதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை. அல்லது சமணர் கால ஸ்டோனா இருக்கலாம், அல்லது சர்வே ஸ்டோனா இருக்கலாம். இது ஏதாவது ஒண்ணா இருக்குமே தவிர அதையும் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. எவிடன்ஸ் ஆக்ட்ல யார் வழக்கு தொடுத்தாலும் அவங்க தான் வழக்கு நிரூபிக்கணும். அவன் வழக்கு போட்டு, ஆனா இந்த ஒரு பிஜேபி அட்வொகேட் குமரகுருன்னு பேசினார்ல மீடியால, ஐயா கூட சொன்னாங்கல்ல, வழக்கு போட்டு எங்க நம்பிக்கை இதுக்கு நீங்க ஆதாரம் கொடுக்கணுன்றான். இது எப்படி பாருங்க, அவன் வழக்கு போட்டு அந்த வழக்குல எந்த ஆதாரம் கொடுக்க கிடையாது. தனிக்கு ராமரவிக்குமார் பெட்டிஷன்ல தீபத்தூன்ற வார்த்தையே கிடையாது. அவர் கோயிலுக்கு ஒரு மனு கொடுக்குறாரு. அந்த மனுவுல பாரம்பரியமா எங்க ஏத்துறீங்களோ அங்க ஏத்துணும்னு சொல்லியிருக்காரு. அதை அவங்க ஏத்துக்கிட்டு பாரம்பரியமா ஏத்துற இடத்துல ஏத்துறோம்னு பதில் கொடுத்துட்டாங்க. இதுல என்ன கேஸ் வரும்? ஆனால் அதை போட்டு ஒரு கேஸ் ஆக்கி அதை விசாரணை நடந்து அதுக்கு ஒரு தீர்ப்பு, அதுக்கு ஒரு அப்பீல். அப்பீல்ல அரசு தரப்புல மிக தெளிவான வாதங்கள், நம்ம தரப்புல எல்லாரும் தர்கா தரப்புல வக்ஃபோடு எல்லாமே சொன்னோம். தீபத்தூண் என்பதற்கான எந்த ஆதாரமும் அதுல கிடையாது. இந்த மூன்றாகத்தான் அது இருக்கலாம். அதற்குரிய ஆதாரங்களை அவங்க தான் கொடுக்கணும். ரெண்டு, உயர்நீதிமன்றத்தில் இது முடிவு பண்ண முடியுமா, சிவில் கோர்ட்ல முடிவு பண்ண முடியுமானா சிவில் கோர்ட்ல முடிவு பண்ணணும். சிவில் கோர்ட்ல கூட இல்ல, ஹெச்ஆர்என்சி ஆக்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. அதுல செக்ஷன் 28ல கஸ்டம், கோயிலோட பழக்க வழக்க மரபை கடைபிடிக்க வேண்டியது ஹெச்ஆர்என்சியோட டியூட்டின்னு சொல்லுது. அதனால இங்க 100 வருஷத்துக்கு மேல இங்கதான் ஏத்திட்டு வரோம், அதான் நாங்க கடைபிடிக்க முடியும், அதை மீற முடியாதுன்னு கோயில் தரப்புல சொன்னாங்க. அதை மீறி போனா கோயிலோட ஒரு கஷ்டம் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு முறை என்ன, கோயிலோட ஜேசிட்ட ஒரு பெட்டிஷன் போடணும். பெட்டிஷன் போட்டு அதுக்கு பக்கத்துல யார் பார்ட்டி இருக்காங்களோ அவங்களெல்லாம் சேர்க்கணும். சேர்த்து எவிடன்ஸ் விடணும். அவங்க குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க, அவங்க எவிடன்ஸ் விடுவாங்க, அது குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சு அவர் ஒரு உத்தரவு போடுவாரு. அதற்கு மேல கமிஷனர் அப்பீல், அதுக்கு மேல ஹைகோர்ட், இப்படிதான் ப்ரொசீஜர் இருக்கு. ஹெச்ஆர்என்சி ஒரு சட்டம் இருக்கிற போது அந்த சட்டத்தை மீறி நீதிபதி அவர்கள் உத்தரவு சொல்ல முடியாது. அவங்க அங்கதான் போயிருக்கணும் அவரு அப்படின்ற வாதமும் முன்வைக்கப்பட்டது. அதே போல 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவில் இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படியே தான் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது 1991 மத வழிபாட்டு தலங்கள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டப்படி நீங்க அதை கன்வெர்ட் பண்ணவே முடியாது. அது சமண ஸ்டோனோ அல்லது சர்வே ஸ்டோனோ, அது ஒரு பழமையான தூணா இருந்தா, அது மத வழிபாட்டு தலமா இருந்தா நீங்க மாற்ற முடியாது. பழமையான தூணா இருக்குன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல், ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஒரு பொருளாக இருந்தா அதற்கு ஆன்சியன் மானுமெண்ட்ஸ் ஆக்டின் கீழ் 100 வருஷத்துக்கு மேல இருந்தா அதை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. அந்த வழக்குல என்ன சொன்னாங்கன்னா, 3வது நீதிபதி ஆடுவழி வெற்ற வழக்குல இது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சொன்னாங்க. மொத்த மலையும் 172.2 ஏக்கர் நிலமும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது கோயிலுக்கு அது பொருந்தும். அங்க செக்ஷன் 8ல அங்க சமைக்கிறதோ வேற தீ மூட்டுறதோ இது மாதிரி விஷயங்கள் அதுல பண்ணக்கூடாது, அதை டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. டேமேஜ் பண்ணா அது அஃபென்ஸ். நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, அவங்களுக்கு தர்காவுக்கு நீங்க ஆடுகோழி வெட்டணும்னா அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு. அதவே இப்ப நம்ம நீதிமன்றத்தில் சொன்னோம். அது அவங்களுக்கு சொன்னாங்கல்ல, இப்ப தீபேத்தன்னா தொல்லியல் துறையின் பெர்மிஷன் வாங்கணும்ல அப்படின்னு கேட்டதுக்கு நீதிபதிகள் ஜிஆர் சாமினார் முன்னாடியும் தொல்லியல் துறை வரல. 2 நீதிபதிகள், நீதிபதி ஜெயசதன், கே ராமகிருஷ்ணன் முன்னாடி 2-3 நாளா அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, தொல்லியல் துறை எங்க, தொல்லியல் துறையும் உங்க பதில் என்ன. கடைசி வரை வரவே இல்லை வழக்கு. சர்வே ஸ்டோன் என்பதற்கான ஆதாரம்
அது வந்து நம்ம நெட்ல நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த ஆதாரங்கள்ல 2 ஸ்டேஷன் அங்க இருக்குது. சர்வே ஸ்டேஷன் என்பதற்கான ஆதாரம் 1899 டாக்குமெண்ட், 1859 டாக்குமெண்ட். இதையெல்லாம் அரசாங்கம் கொடுக்கல, அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல அப்படியே நின்றுக்கிட்டாங்க. நான் அதெல்லாம் நீதிமன்றத்தில் கொடுத்தேன். நீதிபதி எப்படி நீங்க கொடுக்க முடியும்னா, நான் கொடுக்குறேன் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுல வந்து 2 ஸ்டேஷன் சிக்கந்தர் மலைன்னு இருக்கு. அந்த சிக்கந்தர் மலையோட பிளாட்ஃபார்ம் நடுவுல அந்த சர்வே ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி அதுல ரெக்கார்ட் இருக்கு. சிக்கந்தர் மலையோட பிளாட்ஃபார்ம்ல இருக்குது அப்படின்னா அது அவங்க ப்ராப்பர்ட்டி தானே, அதுல எப்படி நீ கேட்க முடியும்? அதனால அதை கொடுக்க மாட்டாங்க யாருமே, அரசாங்கமும் நீதிமன்றத்தில் கொடுக்கல. 2022 திருப்பரங்குன்றத்தில் அப்துல் ஜபார்னு ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாரு. திருப்பரங்குன்றம் மலையில எத்தனை சர்வே ஸ்டேஷன் இருக்கு? சென்னையில் உள்ள டைரக்டர் ஆஃபீஸ் சர்வே டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்கிட்ட மலையில அந்த டாக்குமெண்ட் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி டேராடூன்ல இருக்கு, நாங்கள் வாங்கி தரோம்னு சொல்லி மார்ச் மாதம் 2022 21 மார்ச் 2022 ஒரு பதில் கொடுக்குறாங்க. அதுல 2 அங்க ஹில் ஸ்டேஷன் அப்படின்ற வார்த்தையை சர்வே ஸ்டேஷன் ஹில் ஸ்டேஷன் 2 வார்த்தையை பயன்படுத்துறாங்க. 2 ஹில் ஸ்டேஷன் அங்க இருக்கு என்று யார் கொடுத்தது? மோடி அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சர்வே டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்ப இவ்வளவு ஆதாரங்கள் நம்ம நீதிமன்றத்தில் கொடுத்து வெளியில சொன்ன பிறகு கூட இன்னைக்கு அது தீபத்துவம் தான் அப்படின்னு சொல்றாங்க. கோயில் தரப்புல இருந்து மிக தெளிவா எழுத்துப்பூர்வமா ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தூணில் இதுவரை தீபம் ஏற்றியதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. தீபம் ஏற்றினா அதுல ஒரு கருப்பு ஏதாவது படிச்சிருக்கும், லைட்டா டேமேஜ் ஆயிருக்கும், அப்படி எதுவுமே கிடையாது. அதே போல தீபம் ஏத்துறனா கார்த்திகை தீபம் ஏத்துறது, தீபம் வேற கார்த்திகை தீபம் வேற, 2 நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் குழப்பறாரு. தீபம் எல்லா இடத்துலயும் ஏத்துவாங்க, கார்த்திகை தீபம் எல்லா இடத்துலயும் ஏற்ற முடியாது. ஒரு மலையில ஒரு இடத்துல தான் ஏற்ற முடியும். அதுக்கு பெரிய கொப்பரை வச்சு நிறைய எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றி அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். அப்படி இல்லாமல் அதை பண்ண முடியாது. கோயில்ல இருந்து அதை சொன்னாங்க. அது மேல நாங்கள் அப்படி கொப்பரையை வச்சுனா உடஞ்சிரும், அதை அப்படி பண்ண முடியாது. ஒரு சிங்கிள் ஸ்டோன், ஒரு 8 அடி ஸ்டோன் இருக்கு, அவ்வளவுதான். அதுல அப்படி பயன்படுத்தவே முடியாது. அப்படி பண்ணா திரும்ப அதுக்கு ஒரு கட்டணம்லாம் கட்டி தான் அதை பயன்படுத்த முடியும், தவிர அப்படி பயன்படுத்துறவங்க எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை கோயில் தரப்புல மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் மிக தெளிவாக நீதிமன்றத்தில் பேசினாரு, எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாரு. அதையெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. மொத்தத்தில் எதுவுமே இல்லாத ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு தூணே கிடையாது. ஒரு சர்வே ஸ்டோனை வச்சு இவ்வளவு பிரச்சனையை உருவாக்கி இன்னைக்கு அது முன்னாடி மொத்த தமிழ்நாடும் பின்னாடி போகக்கூடிய ஒரு நிலை. 144 பிரச்சனை. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதில் கண்டெம்ட் 1ஆம் தேதி உத்தரவு, 3ஆம் தேதி அமல்படுத்தி, 3ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு தான் ஏற்றணும்னா அதுக்கு முன்னாடியே 12:15 ஜட்ஜிட்டு போய் சொல்றாங்க கண்டெம்ட் அவங்க ஒண்ணுமே பண்ணல. சரி வழக்கு 5 மணிக்கு அவங்கள வர சொல்லு, 5 மணிக்கு வரும் கவர்மெண்ட் சொல்றாங்க, டைமே இன்னும் முடியலைங்க, அதுக்கு முன்னாடி எப்படிங்க கேஸ் எடுப்பீங்க? சரி 6:05 எடுத்துக்கிறாங்க. 6:05 வந்தாரு, ஏற்பாடுலாம் பண்ணலையா, ரைட்டு, நீ கோயில் பண்ணலை இல்லை, ராம ரவிக்குமார் போட்டோம், சிஎஸ்எஃப் போலீஸ் அனுப்பு, உடனே போங்க. அங்கே போனே 144 போட்டு நிறுத்திட்டாங்க. அடுத்து 5ஆம் தேதி இன்னொரு உத்தரவு, இவங்க செய்யலையா, ரைட்டு, 144 நான் ரத்து பண்றேன். இப்போ கமிஷனர் போய் திரும்ப ஏற்றணும். 5ஆம் தேதி ஒரு உத்தரவு போடுறாரு. 5ஆம் தேதி பண்ணல. அதுக்கப்புறம் திருப்பி 9ஆம் தேதி வழக்கு போட்டு சீஃப் செக்ரட்டரி, ஏடிஜிபி, லா அண்ட் ஆர்டர் எல்லாரும் வந்து ஆஜராகணும் கோர்ட்ல அப்படின்னு போட்டு அதுல இன்னும் 2 பிரச்சனையை சேர்க்கிறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதே போல அவர் போட்ட உத்தரவு, திண்டுக்கல் மாவட்டத்தில் போட்ட உத்தரவு, எல்லாமே கார்த்திகை தீபம், கிறிஸ்டின் முஸ்லீம், இந்து முஸ்லீம்கான பிரச்சனை. எப்ப கடைசி ஒரு வாரத்தில் அவர் போட்ட உத்தரவு, அந்த எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் என்று போட்டு, அதான் 2 நாளைக்கு முன்னாடி இறுதியாக வந்து கவர்மெண்ட் தரப்புல அவங்க தரப்புல ஆஜராகி நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்பாக உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் வந்து, ஒரு நீதிபதி கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் இருக்கு, ஒரு மத நல்லிணக்கத்தை தான் தீர்ப்பு சொல்ல முடியும், தவிர மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கு பண்ண முடியாது என்ற வார்த்தை நீதிமன்றத்தில் முன்வைத்தார். அடுத்து இன்னொன்னு சொன்னார், அவருக்கு விருப்பம் தான் தேர்தலில் வேணா நிக்கட்டும், தேர்தலில் தான் போய் நிக்கட்டும் அப்படின்னு. உடனே அவங்க வக்கீல் எந்திரிச்சு, என்ன இப்படிலாம் சொல்றாரு அப்படின்னு, கொஞ்ச நாள் பொறுங்க, அது நடக்கதான் போகுதுன்னு. சுப்ரீம் கோர்ட்டோட பார் பிரசிடென்ட் கவர்மெண்ட் கரெக்டா அவரை என்கேஜ் பண்ணி கொண்டு வந்து அவரை அடின்னு அடிச்சாரு. எப்படி ஒரு நீதிபதி டெய்லி உட்காந்துட்டு அவராக ஒரு உத்தரவு போட்டுக்கிட்டு இருப்பாரு. இது கோர்ட்டா, இது என்னது, ஆமா இது கோர்ட்டா, இது என்னதான் இங்க நடக்குது அப்படின்றத எல்லா விஷயத்தையும் சொல்லி, ஒரு கோர்ட்னா என்ன,
கோர்ட்ன்றது வந்து என்ன வேணாலும் செஞ்சிட முடியாது. கோர்ட்டும் நீதிபதியும் அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்பட முடியும். கோர்ட்டுன்னா என்ன வேணாலும் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டார் கோர்ட்ல. அப்படிலாம் செய்ய முடியாது. இன்னொரு வழக்கறிஞர் நம்ம அர்ச்சகர் மாணவர் சங்கத்திற்காக நாங்கள் 3 பேர் பேசுகிறோம். அதில் வந்த ஒரு மூத்த வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்கள், இது ஜுடிஷியல் பயாஸ், நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் ஒரு பயாஸோட இந்த பிரச்சனையை அணியிருக்காரு, ஆரம்பத்துல இருந்தே அணியிருக்கிறாரு. ஒரு பயாஸோட ஒரு பிரச்சனைனா ஒரு 2 பயாஸ், பெக்குனரி பயாஸ், அதே போல பர்சனல் காஸ், பயாஸ் பை காஸ். அதாவது ஒரு பணம் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்குது, அவங்களே ஒரு பங்கு கம்பெனி தொடர்பா ஒரு தொழிற்சாலை தொடர்பா ஒரு கேஸ் வைங்க, அவங்களுக்கே அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு அதுல ஏதாவது ஷேர் இருக்குன்னா அது பண ரீதியான ஒரு பயாஸா இருக்கும். இது ஐடியாலஜியா காசாவே இவருக்கு பயாஸ் இருக்குது, அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்காரு என்று நேரடியாக சொல்லி, அப்படி இருந்தா அந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டிய தீர்ப்பு என்று அதற்கான ஆதாரங்களை வந்து கொடுத்தாங்க. இதுல பல்வேறு வழக்குகள், ஃபர்ஸ்ட் வழக்கு இந்த வழக்கு வருது, அதுக்கப்புறம் 17ஆம் தேதி ஒருத்தர் மனு அனுப்புறாரு. இந்த வழக்குல ஒண்ணுமே இல்லை, ராமரவிக்குமார் வழக்குல 17 ஒரு மனு அனுப்புறாரு, 17ஆம் தேதி ரிட் பெட்டிஷன் போறாரு, அன்னைக்கே விசாரணை. 19ஆம் தேதி ஒரு மனு அனுப்புறாரு, அவர் 19ஆம் தேதி வழக்கு போடுறாரு, 19 அனுப்பிட்டு 22 ஒரு வழக்கு போடுறாரு, எல்லா வழக்கு 28ல தீர்ப்பு. எப்படி பாருங்க இன்ஸ்டன்ட் நீதி எப்படி நடக்குது. ஒரு வழக்குல ஒண்ணும் இல்லைன்னையும் இன்னும் 2-3 வழக்கு போடுறாங்க. நீதிபதி அந்த வழக்குல ஒண்ணும் இல்லைன்னு நம்ம எல்லாம் வாதம் பண்ண பிறகு அவங்க தரப்புல இருந்து அடுத்தடுத்து வழக்கு போட்டு அதை சரி பண்றதுக்காக கொண்டு வராங்க. இப்படித்தான் இந்த வழக்குல விசாரணை முறை என்பதும் சரியில்லை. அதே போல நீதிபதி அவர்கள் தீர்ப்பும் அடிப்படையிலே பல்வேறு கேள்விகளை சிக்கல்களை உருவாக்குகிறது. அதை தாண்டி இப்ப அப்பீல்ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அங்க அப்பீல் தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டெம்ட் அடுத்த 9ஆம் தேதி போட்டிருக்கிறாங்க. எல்லோரும் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா எப்படி வரும்னு உத்தரவாதம் எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தை பற்றி தெரியும், உச்ச நீதிமன்றம் எப்படி வரும்னு தெரியாது. மக்கள் தான் நம்ம வந்து அப்படி என்ன நடந்தாலும் திருப்பரங்குன்றத்துல இதை நாங்கள் அமல்படுத்த விடமாட்டோம் என்ற மக்கள் தான் நிக்கணும். மக்களை திரட்டிதான் நம்ம கடைசியில நீதி வாங்க முடியும் என்பதுதான் இன்னைக்கு யதார்த்தமாக இருக்கிறது. ஜல்லிக்கட்டுல போட்டு தீர்ப்ப மாத்திரமா இல்லையா, என்ன வேணாலும் வரட்டும், களத்துல மக்கள் நிற்பார்கள் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். திருப்பரங்குன்றத்தில் சுற்றியுள்ள மக்களை எல்லாம் நாம் அணிதிரட்ட வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கான கலைப்பணி. நன்றி.